ஜோஹோ நிறுவனத்தோட ஸ்ரீதர் வேம்பு ஒரு ஆர்எஸ்எஸ்கார் பேசிக்கலா. அவர் வந்துட்டு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இன்டைரக்டாவும், டைரக்டாவும் ப்ரொபகண்டா பண்ணுவாரு. எப்பவுமே அவருக்கு திமுக அப்படின்னா ஒரு வெறுப்பு உணர்வ தான் வந்து கக்கிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவரோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் உலகம் பூரா இருக்குது. அதில் வந்துட்டு தென்காசியில் ஒரு மேக்ஸிமம் இருப்பார். தென்காசியில் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து 12th படித்தவங்களெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஏஜென்சி அவரோட சோஹோ நிறுவனத்துக்காக கோடிங்லாம் வந்து கற்றுக் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க கம்பெனிலேயே ஏற்றுப்பாங்க. இது வெளியிலேருந்து பார்க்குறப்ப சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா 12th படித்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக்கி ஒரு கம்பெனிலேயே வேலை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இதில் என்ன நடக்குது அப்படின்னா 12th படித்தவங்கள வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் கற்றுக் கொடுத்து, அதாவது கோடிங் கற்றுக் கொடுத்து கம்பெனிலேயே எடுத்துக்கிறப்ப அவங்க வேறு கம்பெனிக்கு போகவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மேக்ஸிமம் கம்பெனியில் டிகிரி படிச்சிருந்தா தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அவங்க வந்து சேல்ரி அதிகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு கம்பெனி மாற முடியாது. ப்ளஸ் வந்து அவர்கிட்ட அடிமை மாதிரி வந்து டில் தேர் லைஃப் பீரியட் வரைக்கும் அங்கேயே வேலை பார்த்து தான் ஆகணும். ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஒன்ஸ் வந்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து நூதன முறையில் வந்து அவருடைய கம்பெனிக்கான அடிமைகளை உருவாக்கி கம்மியான சேலரி, ஏன்னா அவங்க 12th படிச்சிருக்கிறதுனால கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க. அந்த கம்மியான சேலரியில் அவங்கள வந்து வேலை வாங்கி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஸ்ரீதர் வேம்பு. ஸோ இன்றைக்கி அவர் வந்துட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாராம். அதாவது அது ஆக்சுவலாக வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரியான ஸ்கூல் அது. ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு தன்னை வந்து ஒரு ஃபிலான்தெரபிஸ்ட், அதாவது கொடைவள்ளல் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க. ஒரு இலவச மருத்துவமனை மாதிரி நடத்துவாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல் வந்துட்டு ஆக்சுவலாக ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்துட்டு தமிழக அரசோட அப்ரூவலோ என்ஓசியோ தேவையே இல்லை. அவர் 2024 அவரோட ட்விட்டரில் வந்துட்டு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்துட்டு 2025 வந்து அவர் ஒரு அப்ரூவலுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, அதாவது 2025 திமுக கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு அப்ரூவல் கொடுத்தாராமா. அதை பெண்டிங் வச்சுருந்தாங்களாம். இப்போ விஜய் கவர்மெண்ட் வந்தோன்னே அந்த அப்ரூவலை அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் ஆர்எஸ்எஸ்காரரான ஸ்ரீதர் வேம்பு வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு உண்மைக்கு புறம்பான அதுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்டே கொடுக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஆல்ரெடி வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்துட்டு தமிழ்நாடுக்கு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒன்று. அதையும் மீறி தான் வந்துட்டு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலோட சங்கத்தோட தலைவர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு 1 வீக் பேக் வந்துட்டு ஏதோ ஒரு புண்ணியமான கவர்மெண்ட் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி வந்துட்டு ஸ்ரீதர் வேம்பு வந்து அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணி, அந்த ட்வீட்டை வந்துட்டு இந்தியா டுடே மற்ற எல்லா டாப் நேஷ்னல் மீடியாஸ், அது அப்புறம் தமிழில் இருக்கிற டாப் மீடியாஸ்லாம் அதை வந்துட்டு ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு தேவையே இல்லை. அப்ரூவல் இல்லாத ஒன்றுக்கு அப்ரூவல் வாங்கின மாதிரி காமிச்சு தேர் செட்டிங் எ ஃபேக் நரேட்டிவ். ஸோ இதை வந்துட்டு எப்பவுமே இது வந்துட்டு இந்த பதிவு அப்படிங்கிறது வந்துட்டு மூளை உள்ளவர்களுக்காக, யோசிக்கக்கூடியவங்களுக்காக. ஸோ எப்போவுமே வந்துட்டு பாரதிய ஜனதா தாவேகாக்காரங்க ஏதாவது ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அதை வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபேக்ட் செக் பண்ணாமல் அப்படியே நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் தான் முட்டாளாயிருவீங்க.